ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 10 ப்ரீவியஸ் கொஷின் பார்த்துட்டு வரோம். அதாவது 2019 குரூப் 4 கேட்ட கொஷின் பேப்பர் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1வது கொஷின்லேருந்து 20வது கொஷின் வரைக்கும் 2 வீடியோ போட்டுட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். இந்த வீடியோவில் 21வது கொஷின்லேருந்து 30வது கொஷின் வரைக்கும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஷின், மிசை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அதாவது மிசைனா மேடு அல்லது மேல்னு சொல்லுவாங்க. எதிர்ச்சொல் கேட்டதுனால பார்த்தீங்கன்னா இது கீழ் என்பது சரியான விடை. ஓகேங்களா? அடுத்தவனா, கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். இத்தொடர்க்குரிய சரியான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. எழுதினால்னா எழுதவில்லைன்னு சொல்லிட்டு வரணும். இதில் எதனா வருதா பாருங்கள். கலைச்செல்வி எழுத விரும்பவில்லை, இது வராது. எழுதாமல் இறால், இறால்னால் எழுதாமல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எழுதாமல் இல்லை. அவங்க கேட்குறது பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. எழுதவில்லைன்னு சொல்லிட்டு வரணும். எழுதினல், எழுதினல் என்பது பார்த்தோன்னா எழுதவில்லை என்பது பொருள். இதுதான் விடை. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். அடுத்தவனா, பொறுத்துக்க. அதாவது வேற்றுமை உறுப்பு கொடுத்துட்டு அதை பொறுத்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு வேற்றுமை தொகைக்கும் 8ஆம் வேற்றுமை தொகைக்கும் பார்த்தீங்கன்னா வேற்றுமை உறுப்பு கிடையாது. மிச்சம் 6த்துக்கு பார்த்தீங்கன்னா வேற்றுமை உறுப்பு இருக்குது. அதாவது ஐயாளுக்கு இல்லது கண், ஐயாளுக்கு இன்னது கண். ஃபஸ்ட்டு வேற்றுமை தொகைக்கும் லாஸ்ட் வேற்றுமை தொகைக்கும் வேற்றுமை உறுப்பு கிடையாது. இது பார்த்தீங்கன்னா 4ஆம் வேற்றுமை தொகை பார்த்தீங்கன்னா கு, 5ஆம் வேற்றுமை தொகை இன், 6ஆம் வேற்றுமை தொகை அது, 7ஆம் வேற்றுமை தொகை கண். விடை 4, 1, 2, 3. அடுத்து வினா, கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்க. அதாவது தாய்மானவர் பற்றி ஒரு 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சரியானது கேட்டிருக்காங்க. அதாவது இவர் 18ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் தான், இது கரெக்டு தான். தாய்மானவர் திருப்பாடல் திருட்டு இவர் எழுதிய நூல் தான், இதுவும் ரைட்டு தான். தாய்மானவர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் தான். ஆனால் பார்த்திங்கன்னா வேதாரண்யம் திருமலை காடல் பிறந்திருப்பார். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தான் பார்த்திங்கன்னா அரசு கணக்கராக வேலை செஞ்சுருப்பார். ஓகேங்களா? அரசு கணக்கராக வேலை செஞ்சுருப்பார். 2, 3 மட்டும்தான் சரி இதில். சரி வாங்க அடுத்த கொஷின் போகலாம். தாய்மானவர் ஆற்றிய பணி, இப்போ தான் நம்ம பார்த்தோம் மேலே. தாய்மானவர் ஆற்றிய பணி பார்த்திங்கன்னா அரசு கணக்கராக பணியாற்றியிருப்பார். அடுத்தவனா, தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார். விடை தில்லையாடி வள்ளியம்மை. இதுவே பார்த்திங்கன்னா தென்னாட்டின் ஜான்சிராணி என்று காந்தியடிகள் யார் சொல்லியிருப்பாங்கன்னா அஞ்சலை அம்மாள் சொல்லியிருப்பார். அதை தவிர்த்த காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள்னு சொல்லிட்டு யார் சொல்லுவாங்கன்னா அம்புஜத் அம்மாளாக சொல்லுவாங்க. அடுத்தவனா, உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார்? உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார்? விடை கலீலியோ. இவர் பார்த்திங்கன்னா 1610 பால் வீதி பார்த்திங்கன்னா பல கோடி விண்மீன்களின் தொகுதி என்று கூறியிருப்பார். தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர். விடை ஜேம்ஸ் பிராங்கா. அடுத்தவனா, இங்கே ஓர் தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் யார்? விடை ஜி போப். திருக்குறளை 40 ஆண்டுகள் கற்றுக்கொண்டு, அதாவது 1886 பார்த்திங்கன்னா இவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார் திருக்குறளை. ஓகேங்களா? அதை தவிர்த்து இவருடைய 80வது வயதில் பார்த்திங்கன்னா திருவாசகத்தை பார்த்திங்கன்னா, அதாவது 80வது வயது இவர் பார்த்திங்கன்னா 1820 பிறந்திருப்பார். இவருடைய 80வது வயது, அதாவது 1900ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா திருவாசகத்தை பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். ஓகேங்களா? அடுத்தவனா, வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழ்மொழியின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? விடை பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இதை தவிர்த்து இவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க. இயற்பெயர் பார்த்திங்கன்னா துரைமாணிக்கம். இவருடைய பெற்றோர் பெயர் பார்த்திங்கன்னா துரைசாமி குஞ்சம்மாள். இவர் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் சமுத்திரத்தில் பிறந்திருப்பார். இதை தவிர்த்து இவர் இயற்றிய நூல்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஐயை குய்யாக்கனி, பாவிய குத்து, நூறாசிரியம், பள்ளிப்பறவைகள், உலகியல் 100, என்சுவை 80 இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவர் படைத்த நூல்கள். இவர் நடத்திய இதழ்கள் பார்த்திங்கன்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். இந்த இதழ்கள் பார்த்திங்கன்னா இவர் நடத்திய இதழ்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் 31லேருந்து
40 வினாக்கள் வரைக்கும் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும்.